வணக்கம் நண்பர்களே, ஏகே கேம் பாயிண்ட் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருந்தோம். இதோட லொக்கேஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்னி ரோடு, நெக்ஸ்ட் டு ராகம் மகால், ஆப்போசிட் டு எஸ்எஸ் மெஸ் இந்த ஷாப் இருக்குது. அண்ணன் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாரு, ஒரு பெரிய கடையை ஆரம்பிக்கணும் அப்படி தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே இருக்கிற கடை நம்ம காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆப்போசிட்டில் இருந்தது. இதை வந்து நியூவாக ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட இடம் வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. நம்ம சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதை நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயம் வந்து நம்ம செய்யாரில் இவ்வளோ பெரிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் பாயிண்ட்டுக்கு திறக்கிறாங்க அப்படின்றது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், அந்த இடத்துல ரொம்ப ஸ்பேஷியஸாகவே இருக்குது. கிரிக்கெட் கேமு, கார் கேமு, ஜோம்பி அந்த மாதிரி முழுக்க குட்டி பசங்களுக்கு விளையாடுற ஒரு ஸ்பாட்டாகவே கண்டிப்பாக இருக்கும். ப்ரைஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லலாம். இடம் வந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னும் போது நல்லாவே விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து ஆசைப்பட்டு ஒரு ஏற்கனவே மொபைல் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். காலையில் நான் 9:30 போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் படி அனுப்புவாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண இருக்கிறாங்க. ஒரு 5 ஏர்பாட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெட்செட், ஒயர்லெஸ் ஹெட்செட் வந்து போட் கம்பெனி இதில் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா யார் வராங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுதி போட்டு அது மூலமாக ஈவினிங் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அதையும் கண்டிப்பாக ஷூட் பண்ணி நான் போடுறேன். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸஸ் வந்து கிஃப்ட்ஸ் வந்து அண்ணாக்கு கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக உண்மையிலே வாழ்த்துக்கள் நம்ம சொல்லணும் அண்ணனுக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஷாப் வந்து ஒரு கேம் பாயிண்ட்டுக்கு திறப்பாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து பாராட்டி ஆகணும். அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி 2/6/24 ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். எல்லாமே நம்ம அந்த டைம் ஸ்லாட் இருக்கும். ஒன்றுக்கு ஒரு டைம் ஸ்லாட்டு. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ரீசனபிள் அமௌண்ட் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்போது பசங்க ரொம்ப வீட்டில் ரொம்ப சுடிதனமாக பண்ணுறாங்க, அவங்கள ஒரு இடத்துல வந்து கொண்டு போகணும், கொஞ்சம் விளையாடுறதுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் கொஞ்சம் நல்ல இடம் அப்படின்னே சொல்லலாம். ரிசப்ஷன் கூட பார்த்திங்கன்னா உட்காரத்துக்கு இடம் இருக்குது. பசங்களுக்கு இன்னும் கூட டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நிறைய டிவிஸு, அது மூலமாக அந்த கார் சிமுலேட்டர். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் ஜோனு. பசங்க வந்து விர்ச்சுவலாக கிரிக்கெட் விளையாடுறத நான் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் ஜாம்பி கேம்லாம் வந்து இருக்குது. கார் ப்ளே பண்ணுறதுலாம் வந்து சில பசங்களாம் வந்து கார் ஓட்டுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு இடம் மாதிரி ஒதுக்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதோட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இடம் உண்மையிலே நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி ஏற்கனவே இருந்த இடம் ரொம்ப சின்னதாக இருந்தது. இது வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் கூட. ஏன்னா பசங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னும் போது ஒரு 1 hour 2 hours கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணுறோம் பசங்க கூட அப்படின்னும் போது அந்த இடம் உண்மையிலே வந்து நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எல்லோரும் வாங்க, கண்டிப்பாக பசங்களை கூட்டிகிட்டு வாங்க. இதுதான் வந்து அந்த கார் பாயிண்ட்டு. அந்த பையன் ரொம்ப சுட்டியாக விளையாடிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. நம்மலாம் வந்து சின்ன வயசில் அவ்வளோ அளவுக்கு விளையாடிப்போம். நம்ம கேம்ஸு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இருக்க பசங்க உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் நம்ம சென்னை மாதிரி இடத்துல பார்க்க தான் முடியும் மாலில். பட் இங்கே நம்ம கைக்கு எட்டுன தூரத்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னும்போது அதுக்கே ஒரு பெரிய வார்த்தைகள் சொன்னோம். இதெல்லாம் வந்து அந்த கேம் சீரீஸ் அங்கே வச்சு நாங்கள் டிஸ்பிளேலாம் அதெல்லாம் ஷூட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு எல்லாமே டிவிலையும் வந்து கனெக்ட் பண்ணி பசங்க இது வந்து கிரிக்கெட் விளையாடுறது அந்த தம்பி நல்லாவே பண்ணிட்டு இருந்தார். அது விர்ச்சுவலாக இருக்கிறது ரியலாக இருக்கிற மாதிரியே கண்டிப்பாக இருக்கும். நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சூப்பரு. கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பசங்களோட ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னு வந்து கூட்டிகிட்டு வாங்க, கண்டிப்பாக விளையாடலாம். ரொம்பவே நல்ல ஸ்பாட்டுன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே. கோணகம்மாவுடைய மாமியார் நாத்தனார் கோணவுடைய மாமா. சரி, ஏன்னா கிளம்பிங்க. Hi, sir. Hi, sir.
உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? எங்கே படிக்கிறீங்க? சிஸ்டமில் படிக்கிறீங்க. ஓகே. கேம் என்னென்ன கேம்லாம் நீங்கள்? ஓகே. எப்படி இருந்தது? சிமுலேஷன் தான் கிரிக்கெட் ரியல் லைஃப்பில் விளையாடுற மாதிரி. உங்களுக்கு என்ன பிடிக்குமா இது மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு? நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய ஷாப்பு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இவ்வளோ பெரிய இடம் நல்லா இருக்கா? இது மாதிரி வரும்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை, நல்லா இருந்தது. ஓகேப்பா, தேங்க்யூ. வீடியோ தானே? என்ன சேனல்? ஷையா ஷியா சேனல். எல்லாம் பார்ப்பீங்களா என்னோட சேனல்? நீங்களா வந்தீங்களாடா? பாய் பாய்.